காதல் எனும் சிறையினிலே. அலுவலகத்திற்கு போன ஆதித்யனுக்கு அங்க வேலையே ஓடல. நினைவு முழுவதும் அபிநயாவே சுத்திட்டு இருந்துச்சு. அவளை பார்க்கணும், அவ கூட பேசணும், பழகணும் அப்படின்னு அவனுடைய ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய அணுவும் துடிச்சுது. அதை கண்டு அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன், எதனால, அவன் மேல ஏன் இவ்வளவு ஆசை வந்துச்சு அவனுக்குன்னு ஒன்னும் புரியல. ஒருவேளை அவ கழுத்துல நம்ம தாலி கட்டினதுனால இந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்துச்சான்னு புரியல. வேகமா அலுவலக வேலைய முடிச்சிட்டு தன்னோட மேனேஜரை கூப்பிட்டான். உள்ள வந்தவரை பார்த்து, பாலு சார், எனக்கு கொஞ்சம் அவசரமா முக்கியமான வேலை வெளியில இருக்கு. நான் ஆபீஸ்க்கு இன்னொரு 4 நாளைக்கு வரமாட்டேன். வேற எதுலயாவது கையெழுத்து போடணும்னா இப்பவே சொல்லிடுங்க, நான் கையெழுத்து போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆதித்யன் பேசினது எதுவுமே அவருக்கு புரியல. இப்போதைக்கு வெளியூர் போற வேலையெல்லாம் ஆதித்யனுக்கு இல்லைங்கிறது மேனேஜர் பாலுவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப எங்க போறான் அப்படிங்கிற கேட்கிற தைரியமும் அவருக்கு இல்ல. உடனே குரலை தாழ்த்திக்கிட்டு, சரிங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் செக் புக் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குற செக் புக்ல எல்லாம் கையெழுத்து வாங்கினாரு மேனேஜர். இன்னும் 4 நாளைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வேலைகளையும் அன்னைக்கு செஞ்சு முடிச்சான். கிளம்பும் போது மறுபடியும் மேனேஜரை கூப்பிட்டான். எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான் ஆதித்யன். அவன் போற திசையே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாரு பாலு. ஏன்னா ஆதித்யனோட முகத்துல இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுக்கு முன்னாடி அவர் அப்படி பார்த்ததே இல்லை. எப்பவுமே அலுவலகத்துல ரொம்ப கடுமையா இருப்பவன் இன்னைக்கு அவனுடைய முகத்துல துளி கூட அந்த கடுமை இல்லை. புன்னகைத்தபடியே எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தான். அதை நினைச்சு பார்த்த மேனேஜருக்கு மனசுல ஏதோ ஒண்ணு தோண, ஒருவேளை ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்கிறாரோ என்னவோ அப்படின்னு கூட நினைச்சாரு. காதல் வந்தாதான் இந்த கலையும் வரும் அப்படின்னு நினைச்சவரு புன்னகையோட அடுத்த வேலையை கவனிக்க ஆரம்பிச்சாரு. அலுவலகத்திலிருந்து கிளம்பின ஆதித்யன் நேரா அபிநயா இருந்த வீட்டுக்கு போனான். அப்படி போற வழியில அவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை அபிநயா வீட்டை விட்டு போயிருப்பாளோ, தன்னோட தம்பிக்கிட்ட போயிருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகம் வந்த உடனே அவனுக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. உடனே அவனுடைய அலைபேசி எடுத்து அவ இருந்த வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு கூப்பிட்டான். ஆனா வீட்டுல அபிநயா போனை எடுக்கவே இல்லை. அதை நினைச்சு பார்த்து மறுபடியும் பதறி போனான் ஆதித்யன். காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா காரை ஓட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனான். வீட்டுல இருந்த அபிநயாவோ போன் அடிக்கும் போது குளிச்சுட்டு இருந்தா. அந்த ஷவரோட சத்தத்துல போனோட அழைப்பு கேட்கவே இல்லை. அபிநயாவுக்கு இந்த தனிமையும் வீடும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுல எத்தனை கவலைகளும் வேதனைகளும் இருந்தாலும் இந்த எந்த கவனிப்புமே இல்லாம தனியா இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. காலையில சாவகாசமா எழுந்தவ சுதந்திரமா அவளுக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிட்டுட்டு நினைச்ச நேரத்துல குளிக்கிறதெல்லாம் அம்சவல்லி வீட்டுல நடந்ததே இல்லை. ஆனா இப்போ எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சாயங்கால நேரத்துல தலைக்கு குளிச்சுட்டு வீட்டுல இருக்கிற பின்பக்க தென்னந்தோப்புல காலார நடக்க போனா அபிநயா. அவ இப்போ ஆதித்யன் எடுத்து கொடுத்த புத்தம் புதிய ஒரு காட்டன் புடவையில மிளர்ந்தா. கழுத்துல அவன் கட்டின தாலி மஞ்சள் கயிறு மின்னுச்சு. அதை தொட்டு பார்த்தவளுக்கு தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு வர அது அவளுக்கு புது அனுபவமா இருந்தது. ஆதித்யன் சொன்னது மாதிரி அவ அருணுக்கு போன் பண்ணவும் இல்லை, இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகவும் இல்லை. ஆதித்யன் தன்னுடைய கணவன் அப்படிங்கிறத மனசார ஏத்துக்கிட்டாலோ என்னவோ, இனி தன்னோட வாழ்க்கையில வேறொருத்தனுக்கு இடமே இல்லைன்னு மட்டும் அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. என்ன நடந்தாலும் அவன் மட்டும்தான் இனி அவளுக்கு எல்லாமே. அதை நினைக்கும் போது ஒரு நிம்மதி பெருமூச்சு கூட வந்தது அபிநயாவுக்கு. இனி தன்னை யாரும் தவறான பார்வையோட நெருங்கவே மாட்டாங்க. அவன் தன்னை மனைவியா ஏத்துக்கிட்டாயும் பரவாயில்ல, ஆனா அவனை கணவனா நம்ம ஏத்துக்கிட்டோமே அது போதும் அப்படின்னு நினைச்சா. தன்னை எப்பவுமே அவனுடைய பாதுகாப்புல தான் இனி அவன் வச்சுப்பான். தன்னுடைய கற்புக்கு இனி எந்த ஆபத்தும் வராது, பாதிப்பும் வராது. தன்னை யாரும் அவனை மீறி நெருங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல பொங்கி வழிஞ்சது. அதே நினைவோடு தென்னந்தோப்பை சுத்திக்கிட்டு இருந்தா அபிநயா. அப்போ கார்ல வீட்டுக்கு வந்த ஆதித்யன் முன்பக்க வாசல் காலிங் பெல்ல அழுத்திக்கிட்டே இருந்தான். ஆனா பின்பக்கம் தென்னந்தோப்புல அபிநயா இருந்ததுனால அவளால அந்த சவுண்டை கேட்க முடியல. ஆதித்யனுக்கு பயம், பதட்டம் எல்லாம் ஒன்னு சேர வந்துச்சு. ஒருவேளை பின்பக்கம் போய் இருப்பாளோ அப்படின்னு நினைச்சுவன்
வீட்டை சுத்திக்கிட்டு பின்பக்க வாசல் வழியா தென்னந்தோப்பை அடைஞ்சான். வேக வேகமா தென்னந்தோப்பை அங்கும் இங்கும் பார்த்தபடி நடந்தான். பல தென்னை மரங்களை தாண்டி போனவன் ஒரு இடத்துல நிம்மதி பெருமூச்சாட அப்படியே நின்னான் ஆதித்யன். காரணம், அங்க அபிநயா ஒரு தென்னை மரத்துக்கு கீழே கண்களை மூடி உட்காண்டிருந்தா. அவளுடைய அப்ப குளிச்ச ஈரமான தலைமுடி தரையை தொட்டுக்கிட்டு இருந்தது. அவன் வாங்கி கொடுத்த புடவையில தேவதையா இருந்தா. அதை பார்த்தவனுக்கு அபிநயா மேல அந்த வினாடி காதலும் மோகமும் ஒன்று சேர எழுந்தது. எவ்வளவு அழகா இருக்கா இவ! தன்னை விட 10 வயசுக்கு மேல சின்ன பொண்ணு அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு வரல. அவ மனசுல இப்ப இருந்ததெல்லாம் அபிநயா இவ இப்போ என்னோட மனைவி அப்படிங்கிறது மட்டும்தான். அவ கழுத்துல தொங்கிட்டு இருந்த அவன் கட்டின தாலியை பார்த்தான். அது தான் கட்டியது அப்படிங்கிற உணர்வு வர அவகிட்ட தனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு ஒரு வினாடி நினைச்சவன் அதுக்கு மேல கொஞ்சம் கூட தாமதிக்காம அவ பக்கத்துல ஓடி போய் குனிஞ்சு அவளுடைய இதழ்களை தன்னோட முத்திரையை பதிச்சான். திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத அபிநயா கண்களை விழிச்சு பார்த்தா. ஆதித்யன் தான் தன்னோட உதடுகளை இறுக கவி பிடிச்சிருந்தான். அவளுடைய கண்களுக்குள்ள போய் ஏதோ ஒன்னு தேடிட்டு இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஆதித்யனோட கண்களை ரொம்ப நேரம் பார்க்க முடியாத அபிநயா கண்களை இறுக மூடிக்கிட்டா. அவன் தரும் முத்தத்தை அந்த பெண்மனம் அனுபவிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கும் அவன் கணவன் அப்படிங்கிறது உணர்ந்தது. அவளுடைய இதழ்களை முரட்டுத்தனமா பிடிச்சவன் அவ நகர முடியாம தலைமுடிய இறுக பிடிச்சிருந்தான். எத்தனை நேரம் இது நீடிச்சதோ தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு அவளை விடுவிச்சவன் அவளுடைய கண்களை ஆழமா பார்த்துக்கிட்டே இருந்தான். அவளும் மிரண்ட விழிகளோட ஆதித்யனே பார்த்துட்டு இருந்தா. தென்னந்தோப்புல எங்கோ ஒரு குயிலோட ஓசை கேட்க அதுல சீனனுக்கு வந்த அபிநயா தன்னோட நிலையை உணர்ந்து ஆதித்யனை வேகமா தள்ளிவிட்டபடி எழுந்து ஒதுங்கி நின்னான். அவ அப்படி தள்ளி விடுவான்னு எதிர்பார்க்காதவன் அவ தள்ளி விட்டதும் கீழே விழுந்த அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. தலைக்கு மேல கோபம் வந்தவன் வேகமா எழுந்து, இப்ப எதுக்கடி என்னை தள்ளி விட்ட? இத்தனை நேரமும் நான் கொடுத்த முத்தத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு தானே அனுபவிச்ச, இப்ப ரெடி வந்துச்சு உனக்கு அப்படின்னு கோபமா கேட்டான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம உதட்ட கடிச்சபடி ஒரு வினாடி நின்னவ விறுவிறுன்னு வீட்டை நோக்கி நடந்து போனா அபிநயா. அவ போவதையே பார்த்துக்கிட்டு இருந்த ஆதித்யனுக்கு வெற்றி புன்னகை ஒண்ணு உதட்டுல வந்துச்சு. அபிநயாவையே பின்தொடர்ந்து போனவன் அவன் வீட்டுக்குள்ள போனதும் கதவை இழுத்து தாழ்பால் போட்டுட்டு அவகிட்ட வந்து நின்னான். ஆமா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேண்ட்லைன்ல போன் பண்ணனே, இங்க நீ ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டான். அதை கேட்டு ஒரு வினாடி விழிச்சுவ ஒருவேளை நான் குடிச்சிட்டு இருந்திருப்பனா இருக்கும் அப்படின்னு மெல்லமா சொன்னபடி கிச்சனுக்குள்ள போனான். அவளைவே பின்தொடர்ந்து கிச்சனுக்கும் வந்தான் ஆதித்யன். அபிநயாவுக்கு அதை பார்த்து கோவம் கூட வந்துச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் பின்னாடி ஏன் வந்துட்டு இருக்கீங்க? நான் தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகலல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா. அதை கேட்டு சிரிச்சுவன், அட என்னம்மா நீ, நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு டம்ளர் காஃபி கூட போட்டு தர மாட்டியா அப்படின்னு கேட்டான். நீங்க முதல்ல போய் ஹாலில் உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன், நான் இங்க இருந்தா உனக்கு காஃபி போட வராதா அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல கேட்டவன் அங்க கிச்சன் மேடையிலேயே ஏறி உட்கார்ந்தான். நான் எங்கேயும் போகமாட்டேன், இங்கதான் இருப்பேன், ஏன் முன்னாடிதான் நீ காஃபி போட போற அப்படின்னா. ஆதித்யனோட இந்த பிடிவாதத்தையும் விளையாட்டுத்தனத்தையும் பார்த்தவளுக்கு இவன் ஏதோ புது மாதிரியா தெரிஞ்சான். அவன்கிட்ட பழகின இந்த நாட்கள்ல அவளுடைய குணம் பத்தி அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அவனுடைய முரட்டுத்தனம், கோவம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருந்தது. அது அவளுக்கே ஆச்சரியமா இருந்தது. வேற வழி இல்லாம அவன் கண்ணெதிலேயே ஒரு காஃபியை போட்டு அவனுக்கு கொடுத்தா. அதை குடிச்சவன் ரொம்ப பாராட்டினான். பரவாயில்லையே, உனக்கு காஃபி எல்லாம் நல்லா போட வருதே. ஆமா, நைட் என்ன சமைக்க போற? இன்னைக்கு நைட்டு நான் இங்கதான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னான் ஆதித்யன். என்னது, இங்கேயா? ஏன் அப்படின்னு பதற்றத்தோட கேட்டா. ஹலோ, இது ஏன் வீடுமா? நீ என்னோட வெப்பாட்டி, மறந்துட்டியா? என் பொண்டாட்டி வர்ற வர நான் உன்கிட்ட சாப்பிடாம வேற எங்க போய் சாப்பிடுறது அப்படின்னு அவளை சைடா பார்த்தபடியே ஒரு மாதிரி குரல்ல அந்த கேள்வியை கேட்டான். அவன் நினைச்சது மாதிரியே அவளுக்கு கோபமும் பத்திக்கிட்டு வந்துச்சு. முகமெல்லாம் செவந்து போச்சு. நான் ஒன்னும் உங்க வெப்பாட்டி இல்ல, என் கழுத்துல நீங்க தாலி கட்டிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க அப்படின்னா. அதை கேட்டு சிரிச்சவன், அட தாலியெல்லாம் என் தம்பிக்காக கட்டினது, எனக்கு இந்த தாலி மேலெல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாதுமா, நீ வேணா அதை நம்பி பூஜை பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னவன் கிச்சன் மேடையை விட்டு இறங்கி காஃபி டம்ளரை கீழே வச்சபடி
நைட்டு டிஃபன் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் பண்ணிடு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னவன் நேராக ஹாலுக்கு போய் அங்கிருந்த டிவியை உயிர்ப்பித்து கொஞ்ச நேரம் பார்த்தான். இவன் பெரிய மகாராஜா, இவன் சொன்ன உடனே எல்லா வேலையும் செய்யணும், வெப்பாட்டின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான் அப்படின்னு மனசுல திட்டினவ அவன் சொன்னது மாதிரி சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சா. இரவு சாப்பிட்டு முடிச்சதும் அவன் எப்ப கிளம்புவான்னு எதிர்பார்த்து கையை பிசைஞ்சபடி நின்று இருந்தா அபிநயா. ஆனா அவனும் கிளம்பாம அழிச்சாட்டியமா அப்படியே அழுத்தமா உட்கார்ந்தபடி டிவியை பார்த்துட்டு இருக்கவும் அவளுக்கு பயமும் எரிச்சலும் வந்துச்சு. மெதுவா அவன்கிட்ட போய் நின்னா. உங்க வீட்டுல உங்களை தேட மாட்டாங்களா? மணி பாருங்க, இப்பவே 10 ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னா. என் வீட்டுல என்ன தேடுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சேனலை மாத்திட்டு இருந்தான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சபடி நின்றுட்டு இருந்தா அபிநயா. அவ அது மாதிரி நிக்கிறத ஓரக்கண்ணால பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான் ஆதித்யன். ஆமா, இப்ப எதுக்கு நீ பயப்படுற? போய் சாப்பிட்டு வா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது மாதிரி வேக வேகமா சாப்பிட்டுட்டு அவனுக்கு எதிரில் வந்து நின்னான். சீக்கிரமா சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னவகிட்ட, இப்ப என்ன அவசரம், நீ சாப்பிட்டியா, வா வந்து இப்படி உட்காரு அப்படின்னு தன்னோட பக்கத்துல இருக்கிற இருக்கைய தட்டி காட்டவும் அதுல போய் அவ உட்கார்றதுக்கு தயங்கினான். அது 2 பேர் மட்டும் இருக்கிற சோஃபா. அதுல அவனுக்கு பக்கத்துல எப்படி உட்காருவதுன்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தா. அவன் நின்றுட்டே இருக்கிறத பார்த்தவனுக்கு உள்ளூர சிரிப்பு வந்துச்சு. நான் என்ன புலியா சிங்கமா? உன்னை ஒன்னும் கடிச்சு தின்னிட மாட்டேன், வாடி வந்து இப்படி உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னான்ல அப்படின்னு சொன்னான் ஆதித்யன். வேற வழியே இல்லாம அவனுக்கு பக்கத்துல மெதுவா போய் உட்கார்ந்தா அபிநயா. அவ அப்படி உட்கார்ந்ததும் அபிநயாவை திரும்பி பார்த்தான் ஆதித்யன். சோஃபால இருந்து கீழே விழுந்து விடுவாள் போல ஒரு ஓரத்துல உட்காண்டிருந்தவளை பார்த்து நக்கலா சிரிச்சான். ஏய், கீழே விழுந்துருவடி, நல்லா சாஞ்சுக்காரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவளுடைய இடுப்பை நல்லா இறுக்கமா பிடிச்சு வளைச்சு சோஃபாவில் சாஞ்சு உட்கார அவளை தம் பக்கம் இருத்தினான். அவளுடைய வெற்று வயிற்றுல அவனுடைய கை பட்டதும் தீ சுட்டது மாதிரி தோன்ற படார்னு அவனுடைய கைகளை விலக்கி விட்டா. அதை உணர்ந்தும் உணராதவன் போல அவளுடைய கன்னத்தை பற்றி தான் பக்கம் திருப்பினான் ஆதித்யன். நான் இப்போ கேட்குற கேள்விக்கு உண்மையான பதில நீ சொல்லணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டவனை புரியாம பார்த்தா. அவளுக்கு இப்போ அவன் என்ன கேட்க போறானோங்கிற பயம் இருந்தது. அவளுடைய கண்களையே கூர்மையா பார்த்தபடி, நீ உண்மையாலுமே என் தம்பியை காதலிச்சியா? அவன் உன்னை காதலிச்சிருக்கலாம், அது எனக்கே தெரியும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா நீ உன்னுடைய மனசு தொட்டு சொல்லு, என்னோட தம்பிய உண்மையாலுமே நீ விரும்பினியா? இதோ நான் தொடுறப்போ உன்னுடைய முகம் ரத்தமா செவந்து போதே, அது மாதிரி என் தம்பி உன்னை என்னைக்காவது தொட்டிருக்கானா? அப்படி தொட்டிருந்தா நான் தொடும்போது உனக்கு வர இந்த மாதிரி உணர்வு அவன் உன்கிட்ட தொடும்போது உனக்கு வந்திருக்கா அப்படின்னு ஆழமா அவளுடைய கண்களை பார்த்தபடியே கேட்டான். அவளுடைய கண்களை கூர்மையா பார்த்தபடி இருந்த அபிநயாவுக்கு அந்த கேள்வியோட தாக்கம் அவளுடைய உள் மனசு வரை போய் ஏதோ பண்ணுச்சு. அவளுக்கு பொய் சொல்ல தோணவே இல்லை. வாய் திறந்து பதில் சொல்லவும் அவளால முடியல. அவனுடைய கண்களையே கூர்மையா மௌனமா பார்த்துட்டு இருந்தா அபிநயா. அவனும் சலிக்காம அவளுடைய கண்களையே பார்த்தபடி மறுபடியும் அதே கேள்வியை கேட்டான். சொல்லு, உன் மனசுல இருக்கிறத சொல்லு, என்னோட தம்பிய நீ உண்மையாலுமே காதலிச்சியா அப்படின்னு கேட்டவன் கிட்ட பொய் சொல்ல சுத்தமா மனசு இல்லாம இல்ல அப்படின்னு மட்டும் மௌனமா தலையாட்டினான். அதை கண்டவனுக்கு ஒரு வினாடி முகமெல்லாம் பிரகாசமா ஆயிடுச்சு. மறு வினாடியே அவனுடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சான். அப்படின்னா என்னோட தம்பிய பணத்துக்காக காதலிக்கிற மாதிரி நடிச்சியாடி அப்படின்னு அருவருப்போட கேட்டான். அதுக்கும் அவ பதட்டத்தோட இல்ல இல்ல அப்படின்னு மறுப்பா தலையை ஆட்டினபடி கத்தினான். பின்ன வேற எதுக்காக என் தம்பி கூட பழகின, பதில் சொல்லி அப்படின்னு அவளுடைய தோள்களை பிடிச்சு குலுக்கினான். அவன் குலுக்குனதுல மிரண்டு போனவன், என்னை கல்யாணம் பண்ணிட்டு அம்சவல்லி கிட்ட இருந்து காப்பாத்துறதா உங்க தம்பி சொன்னாரு, அதனாலதான் அவரை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னான். அதை கேட்டவனுக்கு ரொம்ப பெரிய நிம்மதி மனசுல வந்துச்சு. அப்பாடா, இவ தன்னோட தம்பியை காதலிக்கல, அது போதும். அவனுக்கு இத்தனை நாட்களும் தன்னோட தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டமோங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்வு இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா இப்போ அந்த உணர்வு இல்லை. இவ அவனை காதலிக்கவே இல்லை, அது போதும் அப்படின்னு நினைச்சவன் மறுபடியும் அவளை பார்த்து திரும்பினான். இங்க பாருடி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இதுக்கு முன்னாடி நீ எத்தனை ஆம்பளைங்க கூட வேணாலும் படுத்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும்
இனி நீ என்கிட்ட உண்மையா இருக்கணும். நான் உன்னை கடைசி வரைக்கும் மனைவியா ஏத்துக்க போறதெல்லாம் இல்ல. கண்டவன் கூட படுத்தவ நீ. எனக்கு வெப்பாட்டியா இருக்கத்தான் லாய்க்கு. வெப்பாட்டியா மட்டும்தான் உன்னை வச்சுப்பேன். ஆனா கடைசி வரைக்கும் உன்னை யார்கிட்டயும் ஒப்படைக்க மாட்டேன். நீ சாகிற வரைக்கும் என் கூட தான் இருக்கணும். ஆனா மனைவிங்கிற ஸ்தானத்தை நான் உனக்கு எப்பவும் கொடுக்க மாட்டேன். நமக்கு குழந்தையும் பிறக்கக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு கடுமையான குரல்ல கேட்டான். அதை கேட்டவளுக்கு கோவமும் எரிச்சலும் வருத்தமும் ஒன்னாவே வந்துச்சு. அவனை விட்டு சடார்னு விலகி எழுந்து நின்னவன், நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா என்னை வெப்பாட்டியா நினைக்கிறவர்கிட்ட என்னால நெருங்கி எல்லாம் பழக முடியாது. நான் இப்படியே இருந்துடுறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பல பேர் கூட படுத்தவ தானே. என்னை தொட்டு உங்களை நீங்க ஏன் அசிங்கப்படுத்திக்கணும்? வேண்டாம். நீங்க எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு பாதுகாப்பா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொன்னவ அவனுக்காக ஒரு வினாடி கூட காத்திருக்காம மடமடன்னு பக்கத்துல இருந்த 2 பெட்ரூம்ல ஒரு பெட்ரூமை தேர்ந்தெடுத்து அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா அபிநயா. அதை பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிச்சு. வேகமா எழுந்து போய் கதவை பலமா தட்டினான். ஏய், கதவை திறடி ராட்சசி. நான் பேசிட்டு இருக்கும் போதே இடையில போய் இப்படி ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினா என்னடி அர்த்தம்? எனக்கு என்னடிங்க மரியாதை? மரியாதைய கதவை திறடி அப்படின்னு காட்டு கத்துனான். என் வீட்டுல இருந்துட்டு உனக்கு இவ்வளவு திமிராடி அப்படின்னு பலம் கொண்ட மட்டும் கதவை தட்டினான். ஆனா அவளுக்கு கதவை திறக்கிற தைரியம் மட்டும் வரவே இல்லை. இப்போ ஆதித்யனோட மனசுல என்னவா நம்ம இடம் பெற்றிருக்கோம் அப்படின்னு அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. அவன் கூட வெப்பாட்டியா வாழ அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி வாழ்ந்தா இத்தனை நாட்களும் தான் கட்டி காப்பாத்திருந்த மானம் கௌரவம் எல்லாம் இவன்கிட்ட இப்ப போயிடும். என்ன ஆனாலும் சரி, அவன் தொடர்றதுக்கு மட்டும் நாம அனுமதிக்கவே கூடாது. ஒருத்தனுக்கு வெப்பாட்டியா வாழ்றதை விட இப்படி கன்னியாவே வாழ்ந்த செத்தலாம் அப்படின்னு நினைச்சவ அங்க இருக்கிற படுக்கையில உட்கார்ந்தபடி கண்கள்ல வழிந்த நீரை தொடச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா. ரொம்ப நேரம் கதவை வெளியில இருந்து தட்டிட்டு இருந்தவனுக்கு எரிச்சல் வந்தது. இவ இனி கதவை திறக்க மாட்டான்னு உறுதியா பட பக்கத்துல இருக்கிற படுக்கை அறையில போய் அவனும் படுத்துக்கிட்டான். கண்களை இறுக மூடி படுத்தவனுக்கு தூக்கம் கொஞ்சம் கூட வரல. கொட்ட கொட்ட வெளிச்சப்படி மேல சுற்றும் மின்விசிறிய பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆதித்யன். அவனுக்கு இப்போ அபிநயாவை கண்டிப்பா பார்க்கணும், அவ கூட இருந்தே ஆகணும்னு தோணுச்சு. அவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொட்டது அவனுடைய ஆண்மையை சூடேற்றி கொண்டே இருந்தது. அவளை எப்படியாவது வெளியே வரவழைக்கணும் அப்படின்னு யோசிச்சபடியே இருந்தான். கையில கட்டியிருக்கிற கைகடிகாரத்துல மணி பார்த்தான். மணி 11 காட்டிச்சு. உடனே அவனுக்கு ஒரு சட்டுன்னு ஒரு யோசனை தோன்று. அவனோட செல்போன் எடுத்து இந்த வீட்டு லேண்ட்லைனுக்கு அவனே கூப்பிட்டான். அந்த போன் சத்தத்துல கண்டிப்பா அபிநயா வெளியே வருவான் அப்படின்னு நம்பினான் ஆதித்யன். ஆனா 2-3 தடவை லேண்ட்லைனுக்கு கூப்பிட்டோம், அபிநயா வெளியே வரவே இல்லை. அதை கண்டவனுக்கு அவ மேல கோமும் சிரிப்பும் ரெண்டும் சேர்ந்தே வந்துச்சு. ராட்சசி ராட்சசி, வெளியில வராளா பாரு, குட்டிச்சாத்தான். நான் தான் போன் பண்றேன்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ என்னவோ அப்படின்னு மனசுல அவளை திட்டினான். ஆமா, அவன் நினைச்சது ரொம்ப சரி. அபிநயா அறையில யோசனையோடய உட்காண்டிருந்தா. சரியா 1/2 மணி நேரம் கழிச்சு வீட்டுல லேண்ட்லைன் போன் ஒலிக்கவும் திடுக்கிட்டா. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? ஒருவேளை அருண்வர்மனா இருக்குமோ அப்படின்னு கூட நினைச்சா. ஆனா மறுவினாடியே அந்த எண்ணத்தையும் அழிச்சா. அவனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தான் இங்க இருக்கிறது ஆதித்யனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால அவளுக்கு யார்கிட்ட இருந்தும் அழைப்பு வர வாய்ப்பே இல்லை. அவளை இந்த லேண்ட்லைன் போன்ல கூப்பிடுறவன் பக்கத்து அறையில இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த அழைப்பு அவளுக்கானது இல்லவே இல்லை அப்படின்னு உணர்ந்தா அபிநயா. மறுபடியும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் அவளுக்கு சுரீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ அவ மனசுல ஒரு சின்ன சந்தேகமும் வந்துச்சு. ஒருவேளை ஆதித்யன் தான் இந்த லேண்ட்லைன்ல கூப்பிடுறானோ அப்படின்னு நினைச்சவ மெதுவா எழுந்து போய் கதவு பக்கத்துல நின்னுக்கிட்டா. அப்போ பக்கத்து அறையிலிருந்து கதவு திறக்கிற ஓசை கேட்டுச்சு. ஆனா அவன் வெளியில நடந்து வரும் கால் தட ஓசை கேட்கல. அப்படின்னா அபிநயா அப்பவே உறுதி பண்ணிட்டா, ஆதித்யன் தான் இந்த லேண்ட்லைன்ல கூப்பிடுறான், தான் வெளில வர்றதுக்காக அந்த கதவை திறந்தபடி காத்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சவளுக்கு பயம் தொண்டை அடிச்சுது. ஏதோ புலி குகையில சிக்கின மான் போல உடம்பெல்லாம் வேர்த்து வழிஞ்சு போச்சு அபிநயாவுக்கு. பயத்துல தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. தண்ணி தாகம் வேற வந்தது. ஆனா கதவை திறந்து என்ன ஆனாலும் கதவு திறக்கவே கூடாது, தண்ணி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணவ கதவை நல்லா சாத்திருக்கா அப்படின்னு 1 தடவைக்கு 2 தடவை பரிசோதிச்சு விடுவிடுன்னு ஓடி வந்து படுக்கையில படுத்தவ போர்வை இழுத்து போத்திட்டு கண்களை இறுகு மூடிக்கிட்டா. என்னமோ இந்த போர்வை தான் ஆதித்யன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துறது மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு. அப்படி படுத்தவளுக்கு மனசுல இன்னொரு கேள்வியும் எழுந்தது. இன்னைக்கு இரவு நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம், ஆனா நாளைக்கும் இவன் இங்கேயே தங்கினா என்ன பண்றது?
அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. இந்த வீட்டை விட்டு வெளில போகவும் அவளுக்கு தைரியம் இல்லை. எப்படியாவது ஆதித்யனை சமாளிச்சு அவனை நாளைக்கு அவனோட வீட்டுக்கு அனுப்பிடணும். அப்படி போயிட்டா எனக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே படுத்துட்டு இருந்தா அபிநயா. பக்கத்து அறையில இருந்த ஆதித்யனும் அபிநயாவை நாளைக்காவது எப்படி அடையலாம் அப்படின்னு யோசிச்சான். அவன் மனசு இலகினா கண்டிப்பா அவன்கிட்ட அவ தானாவே வராங்கிறத இன்னைக்கு நல்லா புரிஞ்சிருந்தான் ஆதித்யன். அதனால அவகிட்ட எப்படியெல்லாம் அன்பா நடந்துக்கணும்னு மனசுல திட்டம் போட்டவாறு தூங்கினான் ஆதித்யன். இப்படி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் யோசனையோடையே 2 பேரும் அவங்க அறையில தூங்கி போனாங்க. விடியற் காலையிலேயே கண் விழித்த அபிநயா தான் எங்கே இருக்கோம் அப்படின்னு ஒரு வினாடி திகைச்சுதான் போனான். நேற்று நடந்த விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள படம் போல ஓட விட்டவ ஒரு பெருமூச்சோட எழுந்து உட்கார்ந்தபடி இப்போ அடுத்து என்ன பண்றது, அவன் எழுந்துட்டானா இல்லையா அப்படின்னு ஒன்னும் தெரியல. இப்போ நம்ம குளிக்கணும், மற்ற காலை கடன்கள் எல்லாம் கழிக்கணும். இப்ப என்னதான் பண்றது? அவனோட அறையில தான் பாத்ரூம் இருக்கிறத உணர்ந்து ரொம்ப கவலை அடைஞ்சா அபிநயா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட அறையில குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டே இருந்தா. வேற வழி இல்ல, அவனோட அறை கதவை தட்டியே ஆகணும்னு முடிவெடுத்தவ மெதுவா கதவை திறந்தபடி அவனோட அறைக்கு முன்னாடி நின்று கதவு தட்டுறதுக்காக கைகளை உணர்த்தினான். கதவுல கை வச்சா. அப்போ திடீர்னு கதவு தானாவே திறந்து கொள்ள அதை கண்டு ஆச்சரியம் அடைஞ்ச அபிநயா உள்ள அப்படியே எட்டி பார்த்தா. அவன் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தான். ஓ, கதவை தாழ் போடாமையே தூங்கியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சவ நல்லதா போச்சு அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டபடி மடமடன் அறைக்குள்ள போய் அவனை எழுப்பாம தான் வந்த ஓசை கூட கேட்காம தனக்குன்னு ஒரு மாற்று துணிய அந்த ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள உள்ள நுழைஞ்சா. குளிச்சு முடிச்சுட்டு ஒரு புடவைய சுத்தியபடி வெளில வந்தவ திகைச்சு போனான். ஏன்னா அறையில அவன் இல்ல. எங்க போயிருப்பான் அப்படின்னு நினைச்சபடி சரி சரி நம்ம அறைக்கு போய் துணியை மாத்திக்கலாம்னு நினைச்சிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்து பக்கத்து அறைக்குள்ள நுழைய போக அந்த அறைக்கதவு திறக்கவே இல்லை. அறைக்கதவை பலம் கொண்ட மட்டும் தள்ளியும் பார்த்தா. ஆனா அது திறக்கல. ஒருவேளை பூட்டி இருக்கோ? யார் அதை பூட்டியிருப்பாங்க? மறுபடியும் கதவை திறக்க முயற்சி பண்ணா அபிநயா. ஆனா அது திறக்கவே இல்லை. அதை பார்த்து திடுக்கிட்டவ ஒருவேளை ஆதித்யன் தான் அப்படின்னு நினைச்ச அதே வினாடி ஹாலை சுத்தி பார்த்தா. அங்க நேத்து அவங்க உட்காந்து இருந்த சோஃபாவில் ஆதித்யன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தபடி அவளுடைய நடவடிக்கைகளை ஒரு கிண்டலோட புன்னகைத்தபடி பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த அபிநயாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவன் இத்தனை நேரமும் நம்மளதான் பார்த்துட்டு இருந்திருக்கான், தான் கதவோடு போராடிட்டு இருக்கிறதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது முகமெல்லாம் ரத்தமா சிவந்து போச்சு. தான் இருந்த கோலத்தையும் மறந்து அவன் பக்கத்துல கோவமா போய் நின்னா அபிநயா. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இந்த கதவை ஏன் பூட்டிருக்கீங்க? கதவை திறங்க அப்படின்னு கத்தினா. அதை கேட்டு சாவகாசமா தன்னோட 6 அடிக்கும் மேல நிமிர்ந்து நின்ற ஆதித்யன் அவளை பார்த்து, இந்த வீட்டுல இந்த ரூம் மட்டும்தான் இருக்கா என்ன? நீயே இப்போ குளிச்சுட்டு வந்தியே, அதுவும் என்னோட ரூம் தானே, அங்கேயே தங்கிக்கலாமே. இதோ இவ்வளோ பெரிய ஹால் இருக்கு, கிச்சன் இருக்கு, பூஜை அறை இருக்கு, அங்க கூட நீ ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம், தங்கிக்கலாம். இந்த ஒரு அறையை பூட்டுறதுனால உனக்கு என்னமா வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு இங்க உன்னோட துணிகள் கூட இல்ல போல இருக்கே. வெறும் அறையா, அது ஏன் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு தான் பூட்டினேன். என்னமோ இந்த வீட்டுல அறைகளே இல்லாத மாதிரி பேசுறியே. நேத்து நான் ஒரு அறையில தங்கினேன்ல, அங்கேயே நீயும் தங்கிக்கோ, அவ்வளவுதானே அப்படின்னு அசால்ட்டா சொன்னான். எனக்கு உங்க கூட உங்க ரூம்ல தங்க எனக்கு பிடிக்கல, பேசாம உங்க வீட்டுக்கு நீங்க கிளம்புங்க அப்படின்னு முகத்தை திருப்பினபடி சொன்னா அபிநயா. இதேதடா வம்பா இருக்கு, இதுவும் என்னோட வீடுதாமா, அதை மறந்துட்டு பேசுறியே. தலைக்கு குளிச்சுட்டு இப்படி ரொம்ப நேரம் நின்னா சளி காய்ச்சல் எல்லாம் வந்துடும். போய் நீ சுத்தி இருக்கிற புடவைய அழகா கட்டிட்டு வா, நேத்து நீ கட்டின மாதிரியே அப்படின்னு அவளை மேலும் கீழும் பார்த்தபடி நக்கலோட சொன்னான். அப்பதான் அவன் முன்னாடி அரைகுறை ஆடையோட நிக்கிறோங்கிறதே அவளுக்கு புரிஞ்சுது. மடமடன்னு அவன் இருந்த அறையில ஓடி போய் கதவை தாழ் போட்டுக்கிட்டா. அவளுடைய செய்களை கண்டவனுக்கு வாய் விட்டு சிரிப்பு வந்துச்சு. அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பூட்டிய அறையோட சண்டை போட்டதை நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சான். அவளுடைய சிரிப்பு சத்தம் அபிநயாவுக்கு கேட்கதான் செஞ்சது. ஆனா அவளால எதுவும் செய்ய முடியல. ஆதித்யன் வேண்டும்னே அந்த அறையை பூட்டியிருக்கான். இனி தங்கறதுனா ஒரே அறையில தான் 2 பேரும் தங்கணும். இப்போ என்ன பண்றதுன்னு பயத்துல உடல் நடுங்கினபடி மடமடன்னு புடவை கட்டிட்டு வெளில வந்தா. நேரா கிச்சனுக்கு போனவ மறுபடியும் அதிர்ந்து போனான். அங்க புதிய மளிகை சாமானங்கள்லாம் வந்து இறங்கி இருந்தது. அதை பரிசோதித்து பார்த்தா ரெடிமேட் இட்லி மாவு, ரவை பாக்கெட்டு, சப்பாத்தி மாவுன்னு எல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது.
கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமா. அதை கண்டு ஆச்சரியம் அடைந்த அபிநயா தனக்கு பின்னால வந்து நின்ன ஆதித்யனை திரும்பி பார்த்தா. என்ன இது, இவ்வளோ பொருட்கள் இருக்கே, இதெல்லாம் தீர்றதுக்கு ரொம்ப மாசம் ஆகும், கெட்டே போயிடும். ஏற்கனவே இங்க நிறைய பொருட்கள் இருக்கு, மறுபடியும் எதுக்காக வாங்கினீங்க? எனக்கு ஒருத்திக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அப்படின்னு புரியாம கேட்டா. எனது, உனக்கு ஒருத்திக்கா? அப்போ நானு எனக்கு வேண்டாமா அப்படின்னு தோள்களை குலுக்கினபடி சொன்னான் ஆதித்யன். நான் நல்லா சாப்பிடுவேம்மா அப்படின்னு சொன்னான். என்னது, நீங்களா? நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகலையா அப்படின்னு பயத்தோட குழப்பத்தோட கேட்டா. அவளை ஓரக்கண்ணா சைடா பார்த்தபடி, நான் இப்போதைக்கும் எங்கேயும் போற மாதிரி ஐடியாவே இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா டிஃபன் செஞ்சினா நாம சாப்பிட்டு கொஞ்சம் வெளியில போலாம் என்ன அப்படின்னா. அதை கேட்ட அபிநயா, இப்படி வெளியில நீங்க தங்கினா உங்க வீட்டு ஆளுங்க உங்களை தேட மாட்டாங்களா? உங்க அம்மா உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தயங்கினபடி கேட்டவகிட்ட, அடடா என்னம்மா நீ பாடின பாட்டியே பாடிட்டு இருக்கே, நான் இன்னும் எல்கேஜி படிக்கிற பையனா? என் வீட்டில் வலை போட்டு என்ன தேடுறதுக்கு? அதெல்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், என்னை யாரும் தேட மாட்டாங்க. சரி சரி, மச நிற்காம காலையில் டிஃபன் எனக்கு இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சுடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் தென்னந்தோப்பில் ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான் ஆதித்யன். அவன் போறதையே பார்த்துட்டு இருந்த அபிநயாவுக்கு வயிற்றுல புளியவே கரைச்சுது. இன்னும் இவன் எத்தனை நாட்கள் இங்க இருக்க போறானோ? இனி ஒவ்வொரு நாளும் இவன் கிட்ட எப்படி தப்பிக்க போறோம்னு நினைச்சபடியே மளிகை சாமானத்தை அடுக்கி வச்சுட்டு அவன் சொன்னது மாதிரி அவனுக்கு பிடிச்ச இட்லியும் சட்னியும் செஞ்சான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்து நின்னப்போ டிரைவர் போல இருந்த ஒருத்தர் வெளியில நின்னபடி அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாரு. யாருங்க அப்படின்னு கேட்டவ கிட்ட, அம்மா ஆதித்யன் ஐயா இங்க தானே இருக்காரு, அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்து வர சொன்னாரு, நான் ஏதோ கொண்டு வந்து வச்சிருக்கேன், ஹாலில் இப்படி வைக்கிறேன், அவர் வந்த உடனே சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்டவர் அபிநயாவோட பதிலுக்கு காத்திராம மடமடன்னு ஆதித்யனோட பொருட்களை ஹாலில் கொண்டு வந்து வச்சாரு. அதை பார்த்தவ திடுக்கிட்டு போனான். அங்க பெரிய சூட்கேஸ், அவன் பயன்படுத்துற ஷூ, செருப்பு, சென்ட் பாட்டில் எல்லாமே இருந்தது மாதிரி இருந்தது. இனி அவன் எங்கேயும் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அத்தனை பொருட்கள் இருந்ததை பார்த்து அதிர்ந்து போனான் அபிநயா. அத்தனை பொருட்களையும் வச்சுட்டு டிரைவர் வெளியில போகும்போது கரெக்டா தென்னந்தோப்புல இருந்து ஜாக்கிங் முடிச்சுட்டு மூச்சு வாங்க வியர்வை வழிய டிரைவர் முன்னாடி வந்து நின்னா ஆதித்யன். என்ன கோபி, நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டவன் கிட்ட, சார் நீங்க சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹாலில் வச்சிருக்கேன் அப்படின்னு பணிவா சொன்னான். சரி சரி, அப்போ நீ கிளம்பு, நான் ஏதாவது எனக்கு தேவைப்பட்டா உடனே உனக்கு ஃபோன் பண்றேன், அப்போ கொண்டு வா அப்படின்னு சொல்லி டிரைவரை அனுப்பி வச்சான். வியர்வை வழிய உள்ள வந்தவன் தன்னோட பொருட்களை ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துட்டு பெரிய சூட்கேஸை அவன் கையில் எடுத்தபடி, இங்க இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் என்னோட ரூம்ல கொண்டு வந்து வை என்ன அப்படின்னு கட்டளை இட்டுட்டு அவனோட அறைக்கு போனான். இவன் இட்ட கட்டளைய மனசுக்குள்ள திட்டினவாறு அவனை எதிர்த்து பேசுற தைரியம் இல்லாம ஒவ்வொன்றா கொண்டு போய் அவனுடைய அறையில வச்சா. எல்லாத்தையும் சரி பார்த்தவன், சரி எனக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டியா, எனக்கு ரொம்ப பசிக்குது, குளிச்சுட்டு வந்துடுறேன், எடுத்து வை அப்படின்னா. அவ மௌனமா தலையை ஆட்டிட்டு வெளியில போகவும் அவனும் குளியல் அறைக்குள்ள குளிச்சுட்டு வந்தான். குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம கொஞ்சம் வெளியில போலாம், கிளம்பி ரெடியாகி வா அப்படின்னு சொன்னவன் கிட்ட, எங்கே அப்படின்னு கேட்டா. சொன்னாதான் வருவியா, கிளம்பு, வெளியில நிறைய வேலை இருக்கு நமக்கு, இப்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு டிவியை உயிர்ப்பித்து பார்க்க ஆரம்பிச்சான். இனி அவன் கிட்ட பேசி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உணர்ந்தவன் மடமடன்னு வேற உடைக்கு மாறி அவன் கூட கிளம்பினான் அபிநயா. ஆதித்யனோட மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தான். வந்த போதே அவளை உன்னிப்பா கவனிச்சிருந்தான். அவளுடைய கழுத்துலையும் காதலையும் கையிலையும் கவரிங் வளையல் செயின் தான் போட்டிருந்தான். அவளுக்கு தங்கத்துல அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தா அவன்கிட்ட அவளுடைய மனசு இலகும். அவளுக்கு பிடிச்ச உடை, அவளுக்கு பிடிச்ச உணவு, இது போல எல்லாம் வாங்கி கொடுத்தா கண்டிப்பா தன்கிட்ட அவ மயங்குவான்னு நினைச்சான் ஆதித்யன். ஆனா அதனால அவளை தன்னோட கார்ல பெரிய நகைக்கடைக்கு கூட்டிட்டு போனான். கார் நகைக்கடைக்கு முன்ன நின்னதை பார்த்து வேந்து போனா அபிநயா. இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டவகிட்ட, இறங்கி வா சொல்றேன் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் அவளுக்கு தேவையான அடிப்படை நகைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தான். ஆனா அபிநயாவும் அதுல ஒன்னு கூட வாங்கல. வேண்டாம்னு பிடிவாதமா இறுக்கமா கைகளை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தா. அது அவனுக்கு கோவத்தை தான் கொடுத்தது. இங்க பாருடி, என் கூட வெளியில வரணும்னா ஒரு தகுதி வேணும். இப்படி கவரிங் செயின் கமலோட வெளில வந்தா எனக்கு தான் அது அசிங்கம். நான் சொல்றத கேளு, மரியாதையை வாங்கிக்கோ அப்படின்னு மிரட்டினான். ஆனா அவன் அந்த நகைகளை தொட்டு கூட பார்க்கல. அதுல எரிச்சல் அடைஞ்ச ஆதித்யன் நகைக்கடைக்காரரிடம் சொல்லி அதை பேக் பண்ணி கார்ல வச்சான். அப்ப கூட அந்த நகைகளை அவ திரும்பி கூட பார்க்கல. நல்ல துணி கடைக்கு கூட்டிட்டு போனான்.
அவளுக்கு பிடிச்ச துணிகளை அவளைவே தேர்ந்தெடுக்க சொன்னான். ஆனா அவளோ தனக்கு எதுவும் வேண்டான்னு மறுத்துட்டா. ஆல்ரெடி நீங்க எனக்கு தெரியாம நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுவே வீட்டுல நிறைய இருக்கு, எனக்கு அதுவே அதிகம், இதெல்லாம் வேண்டான்னு ஒரேடியா மறுத்தா. ஆனா அவ சொல்ல சொல்ல கேட்காம அவனே நிறைய துணிகளை வாங்கி கார்ல போட்டான். நல்ல ஹோட்டலுக்கு கூட்டு போனான். அவளுக்கு என்ன உணவு பிடிக்கும்னு ஆசையோட கேட்டான் ஆதித்யன். தனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னவளை வேந்து பார்த்தான். ஒருவேளை இவ நடிக்கிறாளோ அப்படின்னு கூட ஆதித்யனுக்கு தோணுச்சு. இப்போ இவகிட்ட சண்டை போட இது இடமும் இல்லை நேரமும் இல்லை அப்படின்னு உணர்ந்தவன் அவனுக்கு தோணுன உணவை வாங்கி கொடுத்தான். ஆனா அதையுமே அவ கடமையா தான் சாப்பிட்டாலே தவிர அவ முகத்துல சின்ன சந்தோஷம் கூட வரல. அது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எத்தனையோ பெண்களுக்கு ஆதித்யன் இது மாதிரி வாங்கி கொடுத்துருக்கான். அவங்கெல்லாம் ஒரு சின்ன தங்கத்தை பார்த்தாலே அவனுடைய முகமெல்லாம் பளிச்சுன்னு ஆயிடும். அத்தனை சந்தோஷத்தோட அவனுடைய தோள்களை இறுக்கமா பிடிச்சிட்டு தொங்குன மாதிரி திரிவாங்க. ஆனா இவளும் இவ்வளவு நகைகளையும் துணிகளையும் வாங்கி கொடுத்துருக்கேன், திரும்பி கூட அவ பார்க்கவே இல்லை. தாங்கிட்ட நேத்து அவ இருந்ததை விட இன்னமும் இப்போ அவ ஒதுங்கி போனது மாதிரியே ஆதித்யனுக்கு தோணுச்சு.